நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். சமீபத்தில் கோவைக்கு வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 18 தொழில் செய்பவர்கள் விஸ்வகர்மா தொழிலாளர்கள் என்றும், விஸ்வகர்மா என்பது ஒரு ஜாதியும் இல்லை, குலத்தொழிலும் அல்ல என்று பேசினார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சுக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள விஸ்வகர்மா அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி நாகை அவிரித்திடலில் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கத்தினர் 300க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்தும், விஸ்வகர்மா குறித்து அவருடைய தரமற்ற பேச்சை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அந்த அமைப்பின் மாநில நிர்வாகி ஏக நரேந்திரன் கூறுகையில், தச்சு தொழிலாளர், தங்க நகை தொழிலாளர், பாத்திர தொழிலாளர், இரும்பு தொழிலாளர், சிற்ப தொழிலாளர் ஆகிய 5 மட்டுமே விஸ்வகர்மா தொழிலாளர்கள் என்றும், நிர்மலா சீதாராமன் அவருடைய கருத்தை திரும்ப பெறவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கூறினார். மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் விஸ்வகர்மா மக்களை பற்றி அவர்களுக்கு சற்று தெரிவது கஷ்டம்தான். எங்களுக்கு மோடிஜி மீது மிகுந்த பற்றும் பாசமும் உண்டு. இருப்பினும் இவர்கள் போன்ற சிலர் விஸ்வகுலத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை சார்ந்த விஸ்வகுலம் அனைவருமே இப்பொழுது உணர்ந்திருக்கிறோம். விஸ்வகுலத்தினுடைய மரியாதையை கிஞ்சிற்றும் மனதில் கொள்ளாத அளவிற்கு மத்திய அமைச்சர் எங்கள் மனதெல்லாம் புண்படும் வகையில் இவ்வாறு பேசி இருப்பது மிகவும் வருந்தத்தக்கது. நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.